பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழித் திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய பெருமான் நம்பொருட்டு இங்கே ஓசை கொடுத்த நாயகுடனாய அழகிய திருச்சிற்றம்பலவராக எழுந்தருளி இங்கே உள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் ஈடேற்றம் தரும் வகையிலே இங்கே அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானின் திருவடி கமலங்களை முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிக்கும், கைலாய பரம்பரை தருமையாதீன 27வது நட்சத்திர குருமணிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடியையும் மனம் மொழிமைகளால் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். இந்த இனிய விழாவினை மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தையும் அதனுடைய சார்பு அமைப்பாக இருக்கக்கூடிய நால்வர் நற்பணி மன்றத்தையும் அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீன பயிற்சி மைய மாணவர்கள், தருமையாதீன இசைப்பயிற்சி மாணவர்கள் அனைவரையும், அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து சிவனடியார் திருக்கூட்டை சார்ந்த அன்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் உடன் வந்திருக்கக்கூடிய உமா அம்மா அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை முன்னிலை இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான திருநாள். நாமெல்லாம் எப்படி பொங்கல், தீபாவளி இதெல்லாம் திருநாள் என்று சொல்கிறோமோ அதை போல சைவர்களுக்கு இது ஒரு திருநாள். நால்வர் குரு பூசைகளுமே திருநாள் தான். அப்படிப்பட்ட நால்வரில் மாதவம் செய்த தென் திசை வாழ திரு அவதாரம் செய்த நம்பி ஆரூரர் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய குருபூஜை நல்லாள் ஆடி சுவாதி தினம் என்று. இந்த குருபூஜை மட்டுமல்லாமல் நால்வர் குருபூஜைகள், சேக்கிழார் மற்றும் திருமூலர் குருபூஜைகளையும், ஆன்மீக ரீதியிலே கோயில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும், திருமுறை போட்டிகள், இசை கச்சேரிகள், சைவ பயிர் வளர்க்கும் சித்தாந்த வகுப்புகள், 63 விழா, பாவை விழா போன்ற விழாக்கள், நாடகங்கள், சைவ நம்முடைய நாயன்மார்களுடைய கதைகளை எல்லாம் இங்கே நாடகங்களாக ஆக்கி தந்து கொண்டிருப்பது இங்கே இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக குறிஞ்சிப்பாடியில் சென்று தன்னுடைய நாடக அனுபவத்தை அங்கே அவர்களோடு, அந்த ஊர் மக்களோடு
அந்த நாடகத்தை நந்தனார் என்ற நாடகத்தை நடத்தி மிக மிக சிறப்பு பெற்ற வகையிலே வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அதுக்கு நாம் தனிப்பட்ட முறையிலே அவருக்கு ஒரு பாராட்டினை நாம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாடக நிகழ்வுகள் எப்பொழுதும் நமது ஊரிலே மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஈராண்டுகளாக இப்பொழுது குறிஞ்சிப்பாடியிலும் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இன்னும் போக போக செம்பன்னார் கோயிலில் கூட இவர்கள் நாடகம் நடத்துவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அவர்களை செம்பன்னார் கோயிலுக்கும் வருக வருக என இந்த நேரத்தை நல்ல நேரத்திலே அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். இப்படி இந்த கோயிலிலேயே மிகப்பெரிய விழாக்களை எல்லாம் நடத்தி வருகக்கூடிய பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தினுடைய மகுடமாக எதிர்வரும் 25/7/2026 சனிக்கிழமை பெரிய புராண தொடர் விரிவுரை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எல்லாரும் ஒரு கைத்தட்டு போடலாம். ஏன்னா பெரிய புராணம் என்பது எப்படிப்பட்ட ஒரு செம்மை வாய்ந்த நம்முடைய வாழ்வியல் நூல் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நமக்கு இந்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகம் எடுத்து கொடுக்கிறது, தருகிறது. அதை நடத்தக்கூடிய மிகப்பெரிய முதிர்ந்த பேராசிரியர் திரு சிவச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்பது என்றால் காதில் தேன் பாயிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் உணரணும் அப்படின்னா 25ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரமாக இங்கே வந்தீங்கன்னா அந்த வகுப்பினுடைய ஆரம்ப விழா நடைபெற இருக்கிறது. அந்த வகுப்பிற்கு எந்த விதமான கட்டணங்களும் கிடையாது. நீங்கள் குடும்பத்தோடு வரலாம், கணவன் மனைவி குழந்தைகளோடு வரலாம். குழந்தைகளோடு வருவது மேலும் சிறப்பு. ஏன்னா நாமெல்லாம் சைவத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வருங்கால சந்ததிகள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்படியாவது தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்தீர்களேயானால் இந்த நம்முடைய தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு வளமான தமிழகமாக இருந்தது, எப்படி இருக்கிறது, இனி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் அந்த பேராசிரியர் பெரிய புராண துணை கொண்டு இங்கே நடத்தும் பொழுது அது இளம் கன்றுகளுடைய மனதிலே பதியும் போது இன்னும் எதிர்காலத்திலே இந்த சைவ பயிர் இன்னும் நன்றாக வளரும் என்கின்ற வகையிலே தான் இந்த உங்களுடைய குழந்தைகளை இந்த வகுப்பிற்கு அழைத்து வாருங்கள் என்று நாங்கள் வரவேற்கிறோம். அவசியம் வாருங்கள். நாம் சைவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் அனைத்து சமயங்களிலும் சிறந்தது நம்முடைய சைவ சமயம். ஒன்று சொல்லுவாங்க, ஒரு செயல் அது செய்பவன் அதனுடைய பயன் அதை கூட்டுவிப்பவன், பயனை கூட்டுவிப்பவன். செயல் செய்பவன், பயனை கூட்டுவிப்பவன். இந்த நான்கும் ஒருங்கே அமையப்பெற்ற சமயம் எதுவோ அதுவே உயர்ந்த சமயம் என்று உலகத்தாரால் பாராட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அனைத்தும் இந்த நான்கும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரே சமயம் சைவ சமயம். அதனால்தான் நம்ம சைவ சமயத்தை நாம் போற்றி வளர்க்க வேண்டும். நாம் சைவர்கள் என்பதை பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். சைவர்னு சொல்கிறோமே, நம்மளாம் சனி ஞாயிறில் என்னமோ சாப்பிட்றோமே, நம்மளாம் சைவர் இல்லையா நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே சைவர்கள் தான். ஏன்னு கேட்டால் நமக்கு இந்த உடம்புக்கு தான் அப்பா அம்மா, நம்ம அப்பா அம்மா. இந்த உயிருக்கு சிவபெருமான் தான் அப்பா. அதில் அவனுடைய குழந்தைகளாக இருக்க நாம் எல்லாருமே சைவர்கள் தான். சைவம் என்பது சிவம் என்று சொல்லி வந்தது தானே. அதனால் அவனுடைய அருளால் வந்த அந்த சமயத்தை நாம் போற்றி வளர்க்க வேண்டும். நமது சமயம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, ஏதோ ஒரு கால எல்லை இருக்கா நம்ம சைவம் தொடங்கினதுக்கு அப்படின்னா காலம் கிடையாது. எப்போது பெருமான் இருக்கிறாரோ அப்போதிலிருந்தே நம்முடைய சைவம் இருக்கிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர் ஆட்சி காலத்தில் நம்முடைய சமயம் சற்றே வளம் குன்றியிருந்த காலத்தில் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த காலத்தை எல்லாம் அடியார்களாக இருந்தவர்களெல்லாம் இறைவனிட விண்ணப்பித்த காரணத்தினால் சமய சஞ்சீவிகளாக நமக்கு அவதரித்தவர்கள்தான் நம்முடைய நாயன்மார்கள், நால்வர் பெருமக்கள். அந்த வகையிலே வந்தவர்கள்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசக பெருமான். அந்த நெறியிலே அவர்கள் ஒரு பல வகையான 4 பேர் 4 நெறியை கொடுத்தாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதை தாய்மானவர் கூட சொல்லுவார் மிக அழகாக. பூ, பிஞ்சு, காய், கனி என்று சொல்லுவார். எல்லாமே ஒரு மரத்தில் காய்க்கும், ஒரு மரத்தில் தான் இருக்கும். ஒன்று ஒரு சில நாட்களில் சில மாதங்களிலே தன்னுடைய தன்மையிலிருந்து கனியாக மாறும். அதேபோல் மனிதன் இந்த சமயத்துக்குள்ளே வந்துவிட்டான் என்றால் நிச்சயமாக இறைவனுடைய திருவடியை அவன் அடைவதற்கு நம்ம சமயம் நிச்சயமாக காரணமாக இருக்கும். இந்த 4 நெறியிலே நாம் செல்வோமேயானால் பிற சமயங்கள் எல்லாம்
ஒரு கருத்தை சொல்லுவார்கள், பிறகு பார்த்தீர்கள்னா ஒரு காலகட்டத்தில் அந்த கருத்தை மாற்றி விடுவார்கள். ஆனால் நம்முடைய நால்வர் பெருமக்கள் எந்த இடத்திலுமே காலத்தால் முற்பட்டவர்கள் பிற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கருத்துக்கள் எதுவுமே முன்பின் இல்லாமல் எல்லாம் ஒரே வகையான கருத்துக்களாகவே அமையும். இதை இன்னும் நிறைய சைவத்தை பற்றி சொல்ல நினைக்கிறேன். ஆனால் காலம் மிகவும் குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தால் இந்த அளவிலே என்னுடைய அறிமுக உரையை நான் நிறுத்தி கொண்டு இப்பொழுது வழக்காடு மன்றத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள்லாம் ட்ரையல் பார்த்துட்டோம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும் போல் இருக்கு. எல்லாம் உட்காந்துருப்பீங்கல்ல. சும்மா சொன்ன, இதெல்லாம் ட்ரையல் பார்க்கறது இல்லை, நம்ம தான் பேச போகிறோம். வழக்கு மிக ஒரு நுட்பமான ஒரு வழக்கை இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய தமிழறிஞர்களே, சான்றோர்களே, பெரிய புராணத்தை நேசிக்கும் பக்த அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். அன்பர்களே, இந்த மன்றத்தில் ஒரு விசித்திரமான வழக்கை நமது நண்பர் கொண்டு வந்திருக்கிறார். அவ்வழக்கு பெரிய புராணத்தை ஒட்டி இருப்பதால் இந்த மன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறது, விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. நான் இந்த மேடையில் இருப்பதால் மட்டும் நடுவர் இல்லை. இம்மன்றத்தில் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் நடுவர்கள் தான். உங்களில் ஒருவனாக தான் இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன். முதலில் இந்த வழக்கை தாக்கீது செய்ய வந்திருக்கும் சிவத்திரு இரா ராஜேந்திரன் அவர்கள், எதிர்வாதம் வைக்க வந்திருக்கும் சிவத்திரு கைகோ இரணியன் அவர்கள் இருவரையும் இந்த மன்றம் வருகை என வரவேற்கிறது. இருவரும் நண்பர்களாக இருப்பதும் சைவம் சார்ந்திருப்பவர்களாக இருப்பதும் மகிழ்ச்சிக்குரியதுதான். ஆனால் எதிரணியில் இருப்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதைவிட ஆச்சரியம் நான் வெளியில் இருந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது. எனவே முதலாவதாக இங்கே வழக்கின் விவரங்களை தாக்கல் செய்யுமாறு சிவத்திரு ராஜேந்திரன் அவர்களை இங்கே அழைக்கிறேன். மாண்புமிகு நடுவர் அவர்களே, தமிழறிஞர்களே, அடியார் பெருமக்களே, அனைவரையும் வணங்குகிறேன். இந்த மைக்கும் ஒய்ஃபும் ஒன்று போல இருக்கு. ஏன்னா எப்போ சத்தம் போடுவாங்கன்னு தெரியாது, அதனால சொன்னேன். முதலில் இந்த மன்றத்திற்கு இந்த வழக்கின் பின்னணியை முதலில் நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். திருநாவலூரிலே ஒரு மிகச் சிறப்பான ஒரு திருமணம் நடைபெறுகிறது. எங்கு பார்த்தாலும் கொண்டாட்டங்கள், வேதம் முழங்குகிறது, மங்கள இசை முழங்குகிறது. மணமகன் நம்பி ஆரூரர், மணமகன் வீட்டிலிருந்தும் மணமகள் வீட்டிலிருந்தும் அனைவரும் வந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி. அப்போது திடீரென ஒரு வேதியர் ஒருவர் வருகிறார். வந்து இந்த ஆரூரன் எனது அடிமை என்று சொல்கிறார். அந்த ஒரு சொல்லால், அந்த ஒரு நிமிடத்தில் அந்த திருமண மண்டபமே கலையிழந்து போகிறது, கலவரமாகி விடுகிறது. இங்கேதான் எனது வழக்கு ஆரம்பமாகிறது. சுந்தரரின் திருமணத்தை தடுத்து நிறுத்தி நீ என் அடிமை என்று வழக்காடிய செயல் ஒரு தனி மனிதனின் உரிமை மீறலாக இணக்கப்படுகிறது. அதனால் இந்த வழக்கை இந்த மன்றத்தின் முன் சமர்ப்பிக்கிறேன். இதனை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இன்று என் முன் வந்திருக்கும் இந்த வழக்கு இந்திய தண்டனை சட்டத்திலும் இல்லை, சிவாகமங்களிலும் இல்லை, ஆனால் பெரிய புராணத்தில் இருக்கிறது. இந்த நீதிமன்றம் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது.
சொத்து வழக்கு, எல்லை தகராறு, ஊர் வழக்கு, இன்னும் என்னென்னமோ வழக்கு, இதெல்லாம் சந்தித்து இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வழக்கு ஒரு விசித்திரமான வழக்கு. மாப்பிள்ளையை யார் எப்படி உரிமை கொண்டாடுவது என்ற வழக்கை நான் பார்க்கிறேன். இருப்பினும் வழக்கில் உள்ள கருத்து ஆராயப்பட வேண்டிய ஒன்றுதான். எனவே இவ்வழக்கை இந்த மாமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறது. எதிர்தரப்பாக வாதாடுந்திருக்கக்கூடிய சிவத்திரு கைகோ இரணியன் அவர்கள் இவ்வழக்கை ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது எதிர் வழக்காட விரும்புகிறாரா? ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த விசாரணை இத்தோடு இங்கே முடித்துக்கொண்டு தீர்ப்பினை சொல்லிவிடலாம். இல்லை என்றால் மேற்கொண்டு விசாரணை தொடரலாம். மாண்புமிகு திரு கைகோ இரணியன் அவர்களை அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, தமிழ் அறிஞர்களே, அன்பிற்குரிய சைவ அன்பர்களே, அனைவரையும் வணங்குகிறேன். எனது நண்பர் கொடுத்திருக்கும் வழக்கை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இந்த மன்றம் இவ்வழக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாக நான் நம்புகிறேன். எனவே இவ்வழக்கில் எனது எதிர்வாதங்களை வைக்க நான் தயாராக இருக்கிறேன். எனவே இம்மன்றம் இவ்வழக்கை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளவும். சரி, அப்படியெனில் இந்த வழக்கை விவாதிக்க இந்த மன்றம் அனுமதி அளிக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்கும் முன் ஒரு வேண்டுகோள், இருவருக்கும் கொஞ்சம் கேட்டுக்கணும். இன்று பேசப்படும் வாதங்கள் பெரிய புராணத்தை மறுப்பதற்காக அல்ல, இறைவனின் செயல்முறையை புரிந்து கொள்வதற்காக, பெரிய புராணத்தின் ஆழத்தை உணர்வதற்காக. அதனால் வாதங்கள் கூர்மையாக இருக்கலாம், வார்த்தைகள் மட்டும் பக்தியோடு இருக்க வேண்டும். இந்த விதிகளோடு வழக்கு தொடுப்பவர் தனது வழக்கை விவரமாக தெரிவிக்கலாம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, இன்று நான் இங்கே நிற்பது சுந்தரருக்காக அல்ல, அதே போல இறைவனை எதிர்த்தும் அல்ல. ஒரு கொள்கைக்காக இந்த மன்றத்திற்காக வந்திருக்கின்றேன். அந்த கொள்கையின் பெயர் தனி மனித உரிமை மீறல். என்னுடைய முதல் வாதம், ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனோட சம்மதத்தை யாரும் வாங்கறதில்லை. கண்ணதாசனோட ஒரு பாட்டு, தெய்வம் தந்த வீடு அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதில் வரும், நான் கேட்ட தாய் தந்தை படைத்தானா, இல்லை என்னை கேட்டு என் மகன் பிறந்தானான்னு. ஸோ பிறக்கும் போது யாரோட சம்மதத்தையும் கேட்கறதில்ல. ஆனால் திருமணம் என்று ஒரு செயல் வரும்போது அனைவருடைய சம்மதத்தை மட்டுமல்லாமல் அந்த மணமகனோட சம்மதத்தை நிச்சயமாக கேட்கணும். ஏனென்றால் அது அவன் வாழ்க்கையை முடிவு செய்யும் ஒரு செயல். அப்படி ஒரு சம்மதத்தோடு, இரு வீட்டாரோடு சம்மதத்தோடு நடக்கின்ற ஒரு விழாவில் ஒரு முதிய வேதியர் ஒருவர் வந்து நீ என் அடிமை என்று கூறி அந்த திருமணத்தை நிறுத்துகிறார். இதை தனி மனித உரிமை மீறல் இல்லாமல் எப்படி எடுத்துக்கொள்வது? அடுத்ததாக அந்த சொல் நீ என் அடிமை என்கிற சொல், யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் அந்த முதியவர் சுந்தரரை பார்த்து நீ என் அடிமை என்கிறார். அதுவும் திருமண கோலத்தில் இருக்கிற ஒரு மணமகனை பார்த்து நீ என் அடிமை என்கிறார். அந்த சூழ்நிலையில் அந்த மணமகனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? அந்த சொல்லை சொன்னதனால் அவருடைய சுற்றத்தார்கள், அங்க திருமணத்திற்கு வந்திருப்பவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? என்ன நினைத்திருப்பார்கள்? இந்த மணமகனுக்கு வேறு ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறதோ என்று நினைத்திருப்பார்களா, நினைத்திருக்க மாட்டார்களா? அப்படி ஒரு மனிதனை பற்றிய தவறான எண்ணத்தை உருவாக்குமாறு செய்வது ஒரு தனி மனித உரிமை மீறல். அதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை, யாருக்கும் உரிமையும் இல்லை. இரண்டாவது, நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், நான் இறைவனை எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த செயல் நடைபெற்ற செயல், அந்த செயலை நான் ஆராய்கிறேன். ஒரு திருமணத்தை நிறுத்தும் அளவுக்கு என்ன அவசரம்?
ஒரு நாள் காத்திருக்க முடியாதா? திருமணம் முடிந்த பிறகு அழைத்திருக்க முடியாதா? அல்லது தனியே கூட்டி சென்று அந்த செய்தியை சொல்லியிருக்க முடியாதா? ஏன் அனைவரும் முன்னாடியில் சொல்லப்பட்டது? அதுவும் அந்த திருமண மண்டபத்திலேயே, திருமணம் நிகழும் களத்திலேயே. பெரிய புராணத்தில் சுந்தரர் இறைவனை நேசித்தார், உண்மைதான். அதற்கு யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த நிகழ்வு பின்னால் ஒரு நல்ல நிகழ்வை தந்தது அப்படின்றது உண்மைதான். அதற்காக அந்த நிகழ்வை விமர்சிக்க கூடாது என்று சொல்ல முடியாது. ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு தடித்த சொல்லால் ஒரு மாணவனை திட்டுகிறார். நீ எல்லாம் உருப்பட மாட்ட, எருவு மாட மேய்க்க தான் லாய்க்கு என்று சொல்லுகிறார். அந்த சொல் அந்த மாணவனை பாதிக்கிறது. அந்த பாதிப்பை அவன் மூலதனமாக வைத்து பெரிய ஆளாயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மாணவர் பெரிய நிலைமைக்கு வந்து விட்டார் என்பதால் அந்த ஆசிரியர் அந்த சொன்ன சொல் நல்ல சொல் என்றாகிவிடுமா? அந்த செயல் நல்லது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அதே போல்தான் ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு பின்னர் அருளாக மாறிவிட்டது. அதற்காக இந்த நிகழ்வின் தன்மையை ஆராயக்கூடாது என்று சொல்ல முடியாது. பெரிய புராண சான்றை வைத்தே நான் ஒன்று சொல்கிறேன். சுந்தரரே அந்த முதியவரை பார்த்து பித்தனோ மறையோ என்று சொன்னார். அந்த சொல் அவருடைய மனநிலையை காமிக்கிறது. அந்த திருமண கோலத்தில் இருந்தபோது அவருடைய மனநிலையை காமிக்கிறது. அந்த சொல் அவரை எவ்வளவு பாதித்திருக்கும். அந்த நொடியில் அது அவருக்கு அருளாக தெரிந்ததா? வேதனையாக தெரிந்தது, அதிர்ச்சியாக தெரிந்தது. இதைதான் நான் சுந்தரரின் தனி மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறேன். ஆகவேதான் நான் சொல்வது இறைவனை எதிர்த்து அல்ல, அந்த நிகழ்விற்கு, அந்த செயலுக்கு உண்மையான வடிவம் என்ன என்று ஆராய்கிறேன். அதனால்தான் சொல்கிறேன், சுந்தரர் திருமணத்தை தடுத்து நிறுத்தி நீ எனது அடிமை என்று சொன்னது ஒரு தனி மனித உரிமை மீறல் என்ற கருத்தை இந்த மன்றத்தின் முன் வைத்து எனது உரையை உடைக்கிறேன். மிக அருமையாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். என்னங்க அது, ஒரு மாப்பிள்ளை ஒரு கல்யாணத்தில் அவரை போய் முன்பு தெரியாத ஒருத்தவன் போய், ஒரு ஆள் போய், ஒரு முதியவர் போய் நீ என் அடிமைன்னு சொன்னால் இந்த மாப்பிள்ளை என்ன நினைப்பார்? இல்லை மாப்பிள்ளை கட்டிக்கிற பொண்ணு என்ன நினைப்பா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய உறவுகள்லாம் என்ன நினைக்கும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லையா? இது உண்மையிலே இந்த வழக்கை, மிக அருமையான வழக்கை இங்கே தாக்கல் செய்திருக்கிறார். தனி மனித உரிமை மீறல், தனி மனித உரிமை மீறல் என்பது மிக சரியாக வழக்கை வைத்திருக்கார். அது தீர்ப்பு இப்படி சொல்லலை, ஆனால் வழக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான வழக்கை, வாதத்தை நம்முடைய வழக்கை இங்கே வைத்திருக்கிறார் திரு ராஜேந்திரன் அவர்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, நல்லா தான் அந்த வழக்கு. இவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அதனால் தற்போது வழக்கை தாக்கல் செய்திருக்க மனுதாரர் அவர் தரப்பு வாதங்களை வைத்து விட்டார். எனவே எதிர் மனுதாரர் தனது தரப்பு வாதங்களை மன்றத்தில் வைக்கலாம், வைக்க விரும்பினால் வைக்கலாம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, என் நண்பர் மிக அழகாக பேசினார். அவர் சட்டத்தை வைத்து பேசினார், நான் சாத்திரத்தை வைத்து பேசுகிறேன். அவர் உரிமையை பற்றி பேசினார், நான் உரிமையை விட உயர்ந்த உறவை பற்றி பேசுகிறேன். என் நண்பர் தொடர்ந்து ஒரு சொல்லை பயன்படுத்தினார், தனிமனித உரிமை. நானும் அதை ஏற்கிறேன். ஆனால் ஒரு கேள்வி, சுந்தரர் யார்? சாதாரண மனிதரா? இல்லை. பெரிய புராணம் அவரை ஆளாள சுந்தர் என்று அறிமுகப்படுத்துகிறது. கைலாயத்தில் சிவபெருமான் தொண்டராக இருந்தார், இறையருள் மண்ணுலகில் அவதரித்தார். அவருடைய பூமி வாழ்க்கை ஒரு தெய்வீக திட்டத்தின் பகுதியாக பெரிய புராணம் விளக்குகிறது. அப்படியானால் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை நிகழ்ச்சியா இது? இல்லை, இது இறைவனின் திருவிளையாடல். என் நண்பர் அடிமை என்ற சொல்லை இன்றைய அகராதியில் விளக்கினார். நான் அதை தேவார அகராதியால் விளக்குகிறேன். நமது நாயன்மார்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அடியார் என்ற சொல்லை பெருமையாக சொல்லுகிறார்கள். யாராவது நான் சிவனின் அடியேன் என்று சொன்னால் அது அவமானமா? இல்லை,
அது உயர்ந்த அடையாளம். ஆகவே முதியவர் கூறிய அடிமை என்பது சொத்து அடிமை அல்ல, அது பக்தி அடிமை, அது அன்பின் உரிமை. ஏன் திருமண நாளிலேயே என்று நண்பர் கேட்டார். வேறு நாளில் அழைத்திருக்கலாமே. நல்ல கேள்வி. ஆனால் பெரிய புராணம் சொல்லும் பதில் இன்னும் அழகானது. அன்று திருமணம் நடந்திருந்தால் குடும்ப பந்தத்தில் குடும்ப வாழ்க்கை தொடங்கியிருக்கும், பொறுப்புகள் வந்திருக்கும், உலக பந்தங்கள் வலுத்திருக்கும். அதற்கு முன் இறைவன் தம் தொண்டனை மீட்டுக் கொண்டார். இது தடுப்பது அல்ல, தவறவிடாமல் காப்பது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சுந்தரர் கோபமாக இருந்தாரா? இல்லை. அவர் பாடிய முதல் பதிகம் என்ன? பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. நன்றாக கவனியுங்கள். வழக்கு முடிந்ததும் அவர் புகார்மணி எழுதவில்லை, பதிகம் எழுதினார். பெரிய புராணத்தின் அடிப்படை செய்திகள் என்ன? இறைவன் தம் அடியார்களை ஆட்கொள்வதற்கு பல வழிகளை தேடுகின்றார்கள். அப்பர் நோயால் ஆட்கொள்ளப்பட்டார், ஞானசம்பந்தர் ஞானப்பால் மூலம் ஆட்கொள்ளப்பட்டார், கண்ணப்பர் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டார், சுந்தரர் வழக்கால் ஆட்கொள்ளப்பட்டார். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. மாண்புமிகு நடுவர் அவர்களே, இந்த வழக்கை நீங்கள் 2026 ஆண்டின் மனித உரிமை சட்டத்தால் மட்டும் அளக்காதீர்கள். 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணத்து கண்ணோட்டத்தாலும் பாருங்கள், சைவ சித்தாந்தத்தின் ஒளியாலும் பாருங்கள். அப்போது புரியும். இது உரிமை மீறல் பற்றிய வழக்கு அல்ல, உயிரை மீட்ட வழக்கு. தடையிட்ட செயல் அல்ல, இது திருவருள் தொடங்கிய தருணம். எனவே சுந்தரரின் திருமணத்தை தடுத்து நீ என் அடிமை என்று வழக்காடியது தனிமனித உரிமை மீறல் அல்ல, இது இறைவன் தம் அடியாரை ஆட்கொண்ட பேரருள் என்பதை இம்மன்றத்தில் உறுதியாக பதிவு செய்கிறேன். வழக்கு தொடுத்தவர் மிக நேர்த்தியாக வழக்கு தொடுத்தாலும் இப்படி கூட மறுக்க முடியுமா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அந்த அளவுக்கு திரு கைகோ இரணியன் அவர்கள் மிக நேர்த்தியாக இதை எதிர்கொள்கிறார். அவர் சட்டத்தை பற்றி பேசினார், நான் சாத்திரத்தை வைத்து பேசுகிறேன். அவர் இன்றைய அகராதியை வைத்து பேசுகிறார், நான் பெரிய புராண அகராதியை வைத்து பேசுகிறேன். வழக்கு முடிந்தது அவர் என்ன புகார் மனு எழுதினார்? இல்லையே, பித்தா பிறைசூடி பெருமானி அருளாளா என்று பதிகமல்லவா பாடினார். மிக அருமையான இந்த வழக்குகள் எடுத்து வைத்திருக்கிறார். எங்கே போய் முடியும்னு தெரியல. இருந்தாலும் நண்பர்களே, வழக்கை மறுப்பதற்காக வாதத்தை மிக சிறப்பாக எடுத்து வைத்திருக்கிறார். வழக்கை தாக்கல் செய்தவர் மறுவாதம் ஏதேனும் இருப்பின் தாக்கல் செய்யலாம். நன்றி. மாண்புமிகு நடுவர் அவர்களே, எனது அன்பர் மிக அழகாக பேசினார். கேட்பவரின் உள்ளத்திலே சிவபக்தியை நினைத்தார். எனது பாராட்டுக்கள். ஆனால் பக்தி பெரியது என்பதற்காக கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்ல முடியாது. இன்று நாம் ஆராய்வது இறைவனை அல்ல, இறைவன் நிகழ்த்திய செயலால் ஏற்பட்ட விளைவு. சுந்தரர் திருமணத்தை நிறுத்தியது இறைவனது பேரருள் என்று நண்பர் சொல்கிறார். நானும் ஏற்கிறேன். ஆனால் அந்த பேரருளை சுந்தரர் அந்த கணத்தில் உணர்ந்தாரா என்பது கேள்வி. பித்தனோ மறையோ என்று கூறுகிறார். அது பக்தியால் வந்த சொல்லா? இல்லையே, அதிர்ச்சியால் வந்த சொல். அப்படியெனில் அந்த நிமிடத்தில் அவள் அருளை உணரவில்லை, அதிர்ச்சியைத்தான் உணர்ந்தார். இந்த நிகழ்வை தான் நான் மனித உரிமை மீறல் என்கிறேன். என் நண்பர் சொன்னார், அடிமை என்பது அன்பின் அடிமை என்றார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த சொல்லை கேட்பவர்கள் அதை அப்படி புரிந்து கொண்டிருப்பார்களா? திருமண மண்டபத்தில் இருந்தவர்களுக்கு அந்த அன்பின் அடிமை என்று தோன்றியதா? ஒரு பெரிய வழக்கு வந்து விட்டது. அந்த வழக்கை அவையை கூட்டி விசாரித்தார்கள். அதை புரிந்து கொண்டிருந்தால் அந்த அவைக்கே வந்திருக்காது, அதனை விசாரிக்கவே இருந்திருக்க வேண்டியதில்லை. சொல்லில் ஆன்மீக பொருள் வேறு வேறு. இந்த அடிமை என்ற சொல்லில்
ஆன்மீக பொருள் வேறு. ஆனால் அந்த சூழ்நிலையில் திருமண மண்டபத்தில் சூழ்ந்திருக்கிற சுற்றத்தார்கள் முன்னிலையில் அந்த சொல் சொல்லப்பட்டதால் அதன் பொருள் மாறிவிட்டது. அந்த முதியவரை அனைவருமே ஒரு ஆத்திரத்தோடு தான் பார்த்தார்கள். எனது நண்பர் வந்தார், சிவபெருமான் வந்து அந்த முதியவராக வந்தார் என்று சொன்னார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சேக்கிழார் எழுதும் போதே சிவபெருமான் வந்தார் என்று எழுதியிருக்கலாம்ல, ஏன் எழுதவில்லை? ஏனென்றால் அந்த சூழ்நிலையில் இருந்தவர்கள் அவரை சிவபெருமானாக பார்க்கவில்லை, வெறும் முதியவராக மட்டுமே பார்த்தார்கள். அதனால்தான் சொல்கிறேன், அது தனி மனித உரிமை மீறல் என்று. சுந்தரர் பெரிய நாயன்மாரா என்று நான் கேள்வி எழுப்பவில்லை, அது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நாம் இப்போது கேட்கும் கேள்வி, அந்த திருப்புமுனை நிகழ்ந்த நிகழ்வு மனித கோணத்தில் ஆராயத்தக்கதா என்றால் அதற்கு பதில் ஆம் என்பது. எனது எதிர்த்தரப்பு நண்பர் கூறியது போல அது இறுதியில் அருளாக முடிந்தது, அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அருளை ஏற்றுக்கொள்வதற்காக அதை ஆராயக்கூடாது என்று சொல்லக்கூடாது. இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. அதனால்தான் இந்த வழக்கில் நான் கூறுவது, அந்த நிகழ்வு தெய்வீகமானதாக இருந்தாலும் வெளிப்புற வடிவம் மனித உரிமையை பாதிப்பதாக இருக்கிறது. அது மனித உரிமை மீறல் என்று மீண்டும் ஒரு முறை இந்த மன்றத்திலே எனது வாதத்தை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. மீண்டும் மீண்டும் அந்த கருத்திலே உறுதியாக இருக்கிறார். தனி மனித உரிமை மீறல், இந்த அடிமை என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் அது ஆராய்ந்தால் அது ஒரு தெய்வீக செயல் என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஆராய்வதற்கு முன்பாக ஒரு அதிர்ச்சி இருக்கிறது அல்லவா? அந்த அதிர்ச்சி ஏன் வேண்டும்? தனி மனிதனுக்கு அந்த அதிர்ச்சி எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நம்ம ஒரு புக் ஃபேருக்கு போகிறோம், ரொம்ப நெருங்கின நண்பர் வந்திருக்கிறார், பின்னாடியே வந்து நம்ம கண்ணை பொத்துவாங்க, நமக்கு யாருமே புரியாது, கடுப்பாக இருக்கும். நமக்கு சில நேரத்தில் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து யாரா அப்படின்னு பார்ப்போம், தெரிஞ்சவங்க என்ன செய்ய முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் எப்போப்பா வந்தேன்னு கேட்போம். ஆனால் கண்ணை பொத்துட்டு அந்த நேரத்தில் நம்ம ஒரு துன்பத்தை அனுபவித்தோம்ல, நம்ம ஒரு வேதனையை அனுபவித்தோம்ல, அந்த வேதனையை சுந்தரர் அனுபவிச்சாரே, அது எப்படி சரியானது? அது தனி மனித உரிமை மீறல் தானே அப்படி மிக அழகாக வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த வழக்கை மறுப்பவர் இதற்கு எதிரான தனது வாதம் இருந்தால் எடுத்து வைக்கலாம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, என் நண்பர் மிக நகையத்தோடு வாதிட்டார், அவருக்கு என் பாராட்டுக்கள். ஆனால் அவருடைய முழு வாதமும் ஒரு அடிப்படை கருத்தின் மீது நிற்கிறது. அது என்ன? இது சாதாரண மனிதனின் திருமண நிகழ்வா? இல்லை, அதைத்தான் நான் ஏற்கவும் முடியவில்லை. மாண்புமிகு நடுவர் அவர்களே, பெரிய புராணத்தை அதன் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். பெரிய புராணத்தை வெறும் மனித உரிமை சட்டத்தின் கண்ணாடி வழியாக மட்டும் பார்க்க முடியாது. அது பக்தியின் வரலாறு, அருளின் வரலாறு, ஆட்கொள்ளப்பட்ட ஆன்மாக்களின் வரலாறு. என் நண்பர் ஒரு கேள்வி கேட்டார், திருமண மண்டபத்தில் அடிமை என்று சொன்னால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றார். நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நமது தமிழ் இலக்கியத்தில் அடியேன் என்று அடியேன் என்று சொல்லாத பக்தர் யார்? மாணிக்க வாசகர் அடியேன் என்கிறார், அப்பர் அடியேன் என்கிறார், சுந்தரரும் பின்னர் அடியேன் என்கிறார், இறைவனின் அடியார்களை பாடுகிறார். அப்படியானால் இலக்கியத்தில் அடிமை என்பது இழிவு அல்ல, அது இறை அன்பின் உச்சம். என் நண்பர் ஒரு கேள்வி கேட்டார், ஏன் அவையை கூட்டி விசாரித்தார்கள்? அதுதான் இந்த நிகழ்வின் சிறப்பு. சிவபெருமான் நினைத்திருந்தால் ஒரே கணத்தில் சுந்தரரை மறையச் செய்திருக்கலாம், அல்லது திருமணமே நடைபெறாமல் செய்திருக்கலாம். அவர் அப்படி செய்யவில்லை. ஆவணத்தை காட்டினார். ஏன் மனித சமுதாயம் மதிக்கும் இந்த நீதிமுறையை மதித்தார். ஆவணத்தை காட்டினார், அவையின் முன் நின்றார், தீர்ப்புக்கு காத்திருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இறைவன் கூட நீதியை அலட்சியம் செய்யவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. என் நண்பர் பித்தனோ
மறையோய் என்ற வரியை எடுத்தார். நல்ல மேற்கோள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? சுந்தரர் பாடிய முதல் பதிகம் பித்தா பிறைசூடி. கவனியுங்கள். முன்பு பித்தன் என்று கோபத்தில் சொன்னார், பிறகு அத்தா என்று பாசத்தில் பாடினார். ஒரே சொல், ஆனால் ஒரு எழுத்து மாறியதும் கோபம் பக்தியாக மாறிவிட்டது. இதுதான் பெரிய புராணம். நான் ஒரு தத்துவ கேள்வியை கேட்கிறேன். இந்த உடல் யாருடையது? இந்த உயிர் யாருடையது? சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? பசு, பதி, பாசம். உயிரின் இயல்பான உறவு பதியோடு, பாசத்தோடு அல்ல. அப்படி இருக்க உயிரை அதன் உண்மையான தலைவனிடம் சேர்த்ததை உரிமை பறிப்பு என்று சொல்லுவோமா, அல்லது உரிமை மீட்பு என்று சொல்லுவோமா? மாண்புமிகு நடுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை உண்மையில் ஆராய வேண்டுமானால், ஆராய்ச்சியின் முழுமையடைய வேண்டுமென்றால் நிகழ்வை அதன் ஆன்மீக சூழலிலிருந்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் புரியும். இது திருமணத்தை நிறுத்திய வழக்கு அல்ல, திருத்தொண்டை தொடங்கிய வழக்கு. இது ஒரு மனிதனை இழந்த நாள் அல்ல, ஒரு நாயன்மாரை பெற்ற நாள். இது தனிமனித உரிமை மீறல் அல்ல, தனி மனிதனை தாண்டி உலகம் முழுவதற்குமான அருள் வெளிப்பட்ட நாள். எனவே சுந்தரரின் திருமணத்தை தடுத்து நீ என் அடிமை என்று வழக்காடியது தனிமனித உரிமை மீறல் அல்ல, அது இறைவன் தன் அடியாரை மீட்டெடுத்த திருவருள் என்பதை இந்த நீதிமன்றத்தின் முன் மீண்டும் உறுதியாக பதிவு செய்கிறேன். நன்றி. இருதரப்பு வாதங்களுமே மிகவும் சூடாகவே இருக்கிறது. எது மிஞ்சுகிறது என்று தெரியாத வகையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாதங்களை மிக சிறப்பாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிமை என்பது இறை அன்பின் உச்சம் என்கிறார். மிக அற்புதம். அடியாரெல்லாம் அப்படிதான் இருக்கணும். விரண்மெண்டரை தாண்டி போறாரு சுந்தரர். ஒரு வணக்கம் போடலன்ட்டு என்ன பாடுபடுத்திட்டார் அவரு. அதனால இந்த வணக்கம் போடுறதா ஒரு அடிமை திறன், அது ஒரு அன்பு அடிமை அடியார் என்கிற திறன் தானே, அதே தான் அவர் கேட்கிறார். அந்த அன்பு இறை அன்பின் உச்சத்தை ஏன் நீங்கள் அடிமை என்று எடுத்துக்கொள்கிறீர்கள்? பசு பதியோட சேரப்போகுது, அந்த போய் அது ஆணவ மலத்தோட போய் சேரணும், அந்த இடம் அது பாசத்தோடு இணைகிறது இல்லையே, அந்த நேரத்தை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறார். மிக அற்புதமாக இந்த வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். இருதரப்பு வாதங்களின் அடிப்படையில் முதல் வழக்கை தாக்கல் செய்தவர் ஏதேனும் வேறு குறுக்கு விசாரணைகள் செய்ய தேவை இருந்தால், குறுக்கு விசாரணை தேவை என்றால் நீங்கள் குறுக்கு விசாரணையை ஆரம்பிக்கலாம். நன்றி. மாண்புமிகு நடுவர் அவர்களே, எனது எதிர்த்தரப்பு நண்பர் பக்தி சுவை சொட்ட சொட்ட பேசினார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். ஆனால் நீதிமன்றத்துக்கு வெறும் பாராட்டுகள் மட்டும் போதாது, விளக்கங்கள் வேண்டும். அதனால் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கிறேன். அவர் பதில் சொல்ல தயாரா என்று கேட்டு சொல்லவும். என்ன திரு கைகோ இரணியன் அவர்களே, இவர்கள் சில கேள்விகள் நம்முடைய அன்பர் கேட்கிறார், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறீர்களா? நண்பருடைய கேள்விக்கு எந்த தருணத்திலும் பதில் தர தயாராக இருக்கிறேன். நீங்கள் குறுக்கு விசாரணையை ஆரம்பிக்கலாம். நடுவர் அவர்களே, திருமண நாளன்று இறைவன் ஆட்கொள்ள வந்தார் என்று நீங்கள் கூறினீர்கள், நண்பர் கூறினார். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அப்படி ஆட்கொள்வதற்கு வேறு நாட்கள் கிடைக்கவில்லையா என்பது எனது கேள்வி. திருமணத்துக்கு முந்தைய நாள் அதை செய்திருக்கலாம், இல்லை திருமணத்துக்கு பிந்தைய நாள் அதை செய்திருக்கலாம். ஏன் மங்கள இசை ஒலிக்கும் நேரத்தில் அதை செய்ய வேண்டும்? அங்கே ஒரு குடும்பம், ஒரு குலம், சுந்தரரையாவது பரவாயில்லை. ஆனால் அங்கே ஒரு மணமகள், அனைவரது உள்ளங்களும் இதனால் சிதைக்கப்பட்டு விட்டன. அவர்கள் மனநிலையை எண்ணி பார்த்திருக்க வேண்டாமா? மாண்புமிகு நண்பர் அவர்களே, உங்களின் கேள்வி அழகானது. ஆனால் பெரிய புராணம் சொல்வது இறைவன் காலத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, கணத்தை தேர்ந்தெடுத்தார்.
உலக பந்தம் உறுதியாகும் அந்த கணத்தில்தான் அருளும் வந்து சேர்ந்தது. அதனால்தான் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தார். அப்படியானால் ஒரு நல்ல காரியத்தை நிறுத்துவது சரியான செயலா? அதை நிறுத்தவில்லை, மாற்றினார். ஒரு இல்லற வாழ்வை உலகம் போற்றும் இறைப்பணியாக மாற்றினார். அன்பரே, நீங்கள் அடிமை என்பது ஒரு ஆன்மீக சொல் என்று சொல்கிறீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த இடத்தில் என் தொண்டன் என்று சொல்லியிருக்கலாம், எனது அன்புக்குரியவன் என்று சொல்லியிருக்கலாம். அடிமை என்று சொல்ல ஏன் தேர்ந்தெடுத்தார்? நண்பரே, தமிழ் சைவ மரபில் அடியார் என்பது பக்தியின் மிக உயர்ந்த பட்டம். இதை இழிவாக பார்க்க தொடங்கியது பிற்கால புரிதல். சேக்கிரார் வாழ்ந்த காலத்தில் அது பெருமை. அப்படியெனில் நீங்கள் சொல்வது சரிதான், அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியெனில் அந்த திருமண மண்டபத்தில் இருந்த அனைவரும் நீங்கள் சொன்ன அந்த இலக்கிய பொருளை ஏற்றார்களா? வழக்காக தானே எடுத்துக்கொண்டார்கள். அதனால்தான் அவை கூடியது உண்மையை அறிய. நண்பரே, இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன் என்கிறோம். அப்படி இருக்க அவர் ஏன் ஓலைச்சுவடியோடு வர வேண்டும்? ஏன் வழக்காடுவதற்கு ஆவணம் கொண்டு வர வேண்டும்? ஏன் சாட்சி கொண்டு வர வேண்டும்? அருமையான கேள்வி. இறைவனுக்காக அல்ல, மனிதர்களுக்காக. அருள் கூட ஒழுங்கை மதிக்கிறது என்பதை காட்டுவதற்காக. அதனால்தான் ஆவணத்தோடு வந்தார். அப்படியானால் இறைவனுக்கு கூட ஆவணம் தேவைப்படுகிறது. இல்லை, மனிதர்களுக்குத்தான் தேவைப்பட்டது. இறைவன் அவர்களுடைய நீதியை மதித்தார். நண்பரே, ஒரே ஒரு சந்தேகம். சுந்தரர் அந்த முனிவரிடம் கோபம் அடைந்தாரா இல்லையா? ஆம். அப்படியானால் அந்த செயல் முதல் கணத்தில் அவருக்கு அருளாக தெரியவில்லை, சரியா? அதுதான் பெரிய புராணத்தின் அழகு. அருள் முதலில் புதிராக வரும், பிறகு புரிதலாக மாறும். நன்றி நண்பரே, உங்கள் பதில்கள் என் கருத்தை மாற்றவில்லை, ஆனால் என் சிந்தனையை விரிவுபடுத்தியிருக்கின்றன. அதற்காக நன்றி. சிறப்பு. குறுக்கு விசாரணை மிக நேர்த்தியாக கூர்மையாக இருந்தது, பதில்களும் அமைதியாக இருந்தது. இதுதான் இந்த வழக்காடு மன்றத்தினுடைய அழகாக நான் பார்க்கிறேன். நல்ல ஒரு கேள்வி கேட்டார் இரணியன். அருள் கூட ஒழுங்கை மதிக்கிறது என்று சொன்னார். அந்த வரி ஏதோ மனதை தொடுகிற வரியாகவே இருக்கிறது என்று சொல்லி, அடுத்தது நீங்கள் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீர்கள் திரு கைகோ இரணியன் அவர்களே? நிச்சயம் நடுவர் அவர்களே. அப்படியானால் உங்களுடைய குறுக்கு விசாரணையை ஆரம்பிக்கலாம். என் மதிப்பிற்குரிய நண்பர் மிக நேர்மையாக தம் கருத்துக்களை முன்வைத்தார். இப்போது அவருடைய வாதத்தை இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள சில கேள்விகள். நண்பரே, நீங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறீர்கள், நாங்கள் இறைவனை விசாரிக்கவில்லை, செயலை மட்டுமே விசாரிக்கிறோம். நல்லது. ஆனால் ஒரு செயலை, அதை நிகழ்த்தியவரின் நோக்கத்தை பிரித்து ஆராய முடியுமா? ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிறார், நோயாளிக்கு துன்பம் உண்டு. அந்த துன்பத்தை மட்டும் பார்த்து இது உடலை காயப்படுத்திய செயல் என்று தீர்ப்பளிக்க முடியுமா? அல்லது அதன் நோக்கத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக நோக்கம் முக்கியம்தான். ஆனால் நல்ல நோக்கம் இருந்தாலும் செயல்முறையை பற்றி ஆராயத்தான் வேண்டும். அதிலே தனி மனித உரிமை மீறல் இருக்கிறதா என்று ஆராயத்தான் வேண்டும். அதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். அப்படியானால் இந்த நிகழ்வுகளின் நோக்கம் உயிரை காப்பது என்றால் இந்த நோக்கத்திற்கும் உரிய மதிப்பளிக்க வேண்டுமா வேண்டாமா? ஆம், மதிப்பளிக்க வேண்டியதுதான். திருமண மண்டபத்தில் சுந்தரருக்கு கோபம் வந்தது, அதை நீங்கள் வலியுறுத்தினீர்கள். சரி, ஆனால் அதே சுந்தரர் பின்னர் பித்தா பிறைசூடி என்று உருகி பாடினார். அவர் இறைவனை எதிர்த்து வாழ்ந்தாரா அல்லது இறைவனோடு தோழ்மையாக வாழ்ந்தாரா? அவர் இறைவனின் அருளை பெற்றார், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அதை நான் எதிர்க்கவும் இல்லை. அப்படியானால் இந்த நிகழ்வின் இறுதி சாட்சியார் அந்த நிகழ்வின் நாமா அல்லது அந்த நிகழ்வை அனுபவித்த சுந்தரரா? சுந்தரரே அதனை அருளாக ஏற்றுக்கொண்ட பிறகு
நாம் மட்டும் அதை உரிமை மீறல் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? பெரிய புராணம் வெறும் வரலாற்று நூலா? இல்லை இல்லை, அது ஒரு பக்தி இலக்கியம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியானால் சேக்கிழார் இந்த நிகழ்வை ஏன் பதிவு செய்தார்? இறைவன் குற்றவாளியை காட்டவா, அல்லது ஆட்கொள்ளும் அருளின் மகிமையை உலகிற்கு உணர்த்தவா? இரண்டாவது நோக்கம்தான், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி இருக்க இந்த நோக்கத்தை மறந்துவிட்டு வெளிப்புற நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு முடிவுக்கு வருவது பெரிய புராணத்தின் முழு பொருளை சுருக்கிவிடாதா? நண்பரே, நீங்கள் தனிமனித உரிமை என்று தொடர்ந்து கூறினீர்கள். நல்லது. எனது கேள்வி, தந்தை தன் குழந்தையை ஆபத்தில் இருந்து இழுக்கிறார், காப்பாற்றுகிறார். அப்போது குழந்தை அழுகிறது. அதனால் குழந்தையின் சுதந்திரத்தை பறித்தார் என்று சொல்லலாமா? அதில் அந்த குழந்தையை காப்பாற்றும் அவசரம் இருக்கிறதே. அப்படியானால் சைவ சித்தாந்தம் சொல்வது போல பாசத்தில் சிக்கிய உயிரை இறைவன் மீட்டார் என்றால் அதுவும் ஒரு காப்பாற்றும் அவசரம் தானே? சேக்கிழார் சுந்தரரை வன்தொண்டன் என்று போற்றுகிறார். கவனியுங்கள், வழக்கில் தோற்ற மனிதன் இலக்கியத்தில் வன்தொண்டன் என்ற பெருமையை பெறுகிறார். இது தோல்வியின் வரலாறு அல்ல, திருத்தொண்டின் பிறப்பு சான்றிதழ். நண்பரே, ஒரே ஒரு இறுதி கேள்வி. இந்த நிகழ்வுக்கு பிறகு சுந்தரர் என் வாழ்க்கை பாழாகி போய்விட்டது என்று எங்காவது பாடினாரா? இல்லை. அவர் இறைவனின் திருத்தலங்களை பாடினார், அடியார்களை பாடினார், இறைவனோடு உரிமையோடு உரையாடினார். அப்படியானால் அந்த மனிதரின் வாழ்க்கை சாட்சியையே நாம் முதன்மையாக ஏற்க வேண்டுமா, அல்லது நமது காலத்தின் விளக்கத்தையா? மாண்புமிகு நடுவர் அவர்களே, என் நண்பர் எழுப்பிய கேள்வி மதிப்பு மிக்கவை. ஆனால் அந்த கேள்விகளுக்கான விடை பெரிய புராணமே சுந்தரனின் வாழ்க்கையால் அளித்துவிட்டது. திருமண மண்டபத்தில் தொடங்கிய வழக்கு திருத்தொண்டின் வெற்றியில் முடிந்தது. அதனால் இது மனிதன் தோற்ற வழக்கு அல்ல, அகந்தை தோற்று அருள் வென்ற வழக்கு. எனது குறுக்கு விசாரணையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. அருமை. இது மனிதன் தோற்ற வழக்கு அல்ல, அகந்தை தோற்று அருள் வென்ற வழக்கு என்று தனது குறுக்கு விசாரணையை நிறைவு செய்திருக்கிறார். இத்தோடு குறுக்கு விசாரணை முடிவுக்கு வருகிறது. தற்போது இருவரும் தன்னுடைய இறுதி வாதங்கள் ஏதேனும் இருப்பின் எடுத்து வைக்கலாம். முதற்கண் திரு ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு நடுவர் அவர்களே, எனது எதிர்த்தரப்பு நண்பர் பெரிய புராணத்தின் ஆன்மீக சிறப்பை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார். அதிலே எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் இங்கே பதியப்பட்ட வழக்கு என்ன? சுந்தரரின் திருமணத்தை தடுத்து நிறுத்தி நீ என் அடிமை என்று வழக்காடிய செயல் தனிமுனித உரிமை மீறல் என்பதுதான். சுந்தரர் நாயன்மாரா என்பதல்ல, இறைவன் அருளாளனா என்பதல்ல. என் நண்பர் ஒரு அழகான வாதம் சொன்னார். இது உரிமை பறிப்பல்ல, உரிமை மீட்பு. அந்த சொல் அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை அந்த கணத்தில் சுந்தரர் உணர்ந்தாரா என்பதை யோசிக்க வேண்டும். அந்த மண்டபத்தில் இருந்தவர்கள் அதை உணர்ந்தார்களா என்று யோசிக்க வேண்டும். அதனால்தான் அந்த நிகழ்வு ஒரு தனிமனித உரிமை மீறல் என்று சொல்கிறேன். பித்தனோ மறையோ என்று சுந்தரர் சொன்னார். பின்னர் பித்தாஸ் பிறைசூடி என்று பாடுகிறார். இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த மாற்றமே பெரிய புராணம், அதில் பெருமை. ஆனால் மாற்றம் ஏற்பட்டது என்பதற்காக அந்த செயலை, அந்த மனநிலையை பற்றி பேசக்கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இறைவனின் அருளை மறுப்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல. சுந்தரனின் பெருமையை குறைப்பது என்னோட குறிக்கோள் அல்ல. ஒரு மனிதன் வாழ்வில் நிகழும் திடீர் தலையீட்டை மனித நோக்கத்தில் அதை ஆராய்வதே எனது குறிக்கோள். அதனாலே இந்த வழக்கில் தனிமனித உரிமை மீறல் இருக்கிறது என்ற வாதத்தை, என்னுடைய கருத்தை மீண்டும் இம்மன்றத்தில் உறுதியாக பதிவு செய்கிறேன். மாண்புமிகு நடுவர் அவர்களே, என் நண்பர் கேள்விகளை எழுப்பினார். நான் பதில்களை முன்வைத்தேன். இப்போது ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பெரிய புராணம் சுந்தரனின் திருமணத்தை பற்றிய நூல் அல்ல.
சுந்தரரை இறைவன் எவ்வாறு தம் தொண்டனாக ஆட்கொண்டார் என்பதை பற்றி கூறும் நூல். இந்த நிகழ்ச்சியின் முடிவு ஒரு குடும்ப வரலாறு அல்ல, ஒரு சமய வரலாறு. சேக்கிழார் சுந்தரரை தம்பிரான் தோழர் என்று பெருமைக்கு உயர்த்துகிறார். அந்த பெருமையின் முதல் படிக்கட்டு திருமண மண்டபத்தில் நடந்த அந்த வழக்குதான். மாண்புமிகு நடுவர் அவர்களே, மனித உரிமை மனித சமுதாயத்தை பாதுகாக்கிறது. ஆனால் பெரிய புராணம் உயிரின் உண்மையான உரிமையாளன் யார் என்பதை உணர்த்துகிறது. அந்த உண்மையை வழக்காக அல்ல, அருளாக வெளிப்படுத்திய தருணம்தான் திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்வு. எனவே சுந்தரரின் திருமணத்தை தடுத்து நீ என் அடிமை என்று வழக்காடியது தனிமனித உரிமை மீறல் அல்ல, அது அருளின் உரிமை வெளிப்பட்ட தருணம் என்பதை இந்த நீதிமன்றத்தின் முன் உறுதியாகவும் பதிவு செய்கிறேன். நன்றி. மிக அருமையான ஒரு வழக்காடு மன்றம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. வாதங்கள், பிரதிவாதங்கள், குறுக்கு விசாரணைகள், இறுதி வாதம் என்று நீண்டு இப்பொழுது அவர்களுடைய வாதங்களை வைத்து இப்பொழுது தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். தீர்ப்பு சொல்லிடலாம், இல்லை எழுதி வச்சாச்சு இப்போது. ஆனால் உடனே எழுந்துச்சு போயிடுவீங்க. அதனால் இன்னொரு கொஞ்சம் நேரம் சில விஷயங்களை நாம் பேசிவிட்டு தீர்ப்புக்கு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லோருமே பெரிய புராணத்தை பற்றியோ அல்லது சைவத்தை பற்றியோ அறிந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஓரிருவர் தெரியாதவர்களாக இருந்தால் இது என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னே புரியாது. ஏன்னா இவங்க பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி, இவ்வளோ நேரம் பேசுனது பெரிய புராணத்திலேருந்து ஒரு வரி, திருமணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, நீ என் அடிமை என்று ஆவணத்தை காட்டி நிறுத்துகிறார் ஒரு மறையவர். அது தவறு, தனி மனித உரிமை மீறல் என்று ஒரு வழக்கு, அதை இவர் மறுக்கிறார். ஆனால் இதுக்கு இது எதை நோக்கி, எதிலிருந்து இந்த கதை வருகிறது என்று பார்த்தால், நாங்கள் உங்களை எல்லாரையும் இப்போ நான் கைலைக்கு கூப்பிடணும். அடியார்களை கைலைக்கு அன்போடு அழைக்கிறேன். பயப்படாமல் வாங்க, திரும்பி இங்கே வந்துடலாம். கைலையில் பெருமான் இருக்கிறார். அவருக்கு உதவியாளராக நம்பி ஆரூர்னு இப்போ சொல்லக்கூடாது, சுந்தரர், ஆளாள சுந்தரர் என்கிற பெயரோடு இருக்கிறார். ஆளாள சுந்தரர்னு அவர் பேர்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன காரணம்னு. அந்த ஆழகால விஷத்தை திரட்டி வந்து கொடுத்த பெருமை மிகுந்தவர் என்பதால் அவருக்கு ஆளாள சுந்தரர் என்று பெயர். அந்த விஷத்தை அவர் உண்டு. இங்கே பார்த்தா நீளமாக இருக்கும். அவர் பேர் நீலகண்டம்னு பேர், நீலகண்டன்னு பேர். தேவர்கள் செய்த அந்த செயலுக்காக எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காகவும் அவருக்கு நாம் உதவினோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த இடத்திலே, இந்த கண்டத்திலேயே அந்த விஷத்தை நிறுத்தி கொண்டார் பெருமான். கதை மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த ஆளாள சுந்தரர் நந்தவனத்திற்கு சென்று பூ பறிக்கிறார். பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்வதற்காக பூ பறிக்கிறார். எப்பொழுதும் செய்யக்கூடிய செயல்தான், அன்றும் அப்படிதான் செய்கிறார். அதே போல அம்மைக்கு, நம்ம சுவாமிக்கு இவர் ஒருத்தவர் தான், அம்மைக்கு 2 பேர், கமலினி, அணிந்திதை என்கிற 2 பெண்கள், சேடி பெண்கள். அவர்கள் பூ பறிக்கிறார்கள். காமனை எரித்த இடம் அது, காமத்திற்கு வேலை இல்லை அந்த கைலையிலே. ஆனால் அங்கே சுந்தரர் ஒரு விதமான பார்வை அந்த பெண்மக்களின் மீது வீசுகிறார். அது ஏன், எப்படி வந்தது? எந்த மலவாசனையும் இல்லாமல் பெருமான் அருகிலிருந்து திருநீர் எடுத்து கொடுக்கும் பணியில் இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்தது? தானாக வந்ததா? இல்லை. பெருமான் அந்த எண்ணத்தை அவருக்கு ஊட்டி இருக்கிறார். ஓ, பெருமான் இதெல்லாம் கூட செய்வாரா? செய்வார். திருவாரூரில் தூது போயிருக்கிறாரே, அவர் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பார், நியாயமாக இருந்தால். நம்ம கேட்பது நியாயமாக இருந்தால் பெருமான் கொடுப்பார். ஆனால் நம்ம நியாயமாக உள்ளதை கேட்கவே மாட்டேங்கிறோம். எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கேட்குறோம். எதெல்லாம் வேண்டாத சாப்பிட்றோமோ அப்புறமே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம்.
ஆனால் அந்த பெண்கள் மீது மனம் போக்கிய காரணத்தினாலே பெருமான் அவரை அழைத்து, என்ன சுந்தரா என்ன பண்ண? ஒன்றும் இல்லை சாமி. சொல்லு என்ன பண்ண? அப்புறம் விஷயத்த சொல்றார். சரி, நீ இவர் ஏன் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணினார் அப்படிங்கிறது சொல்லணும்ல. அவங்க தான் சொல்ல சேக்கிழார் சொல்றார், நம்முடைய தென் திசை, நம்முடைய தென்னகம் வாழ்வு பெறுவதற்காக, தென்னகம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த லீலையை அவர் செய்கிறார். அவர் செஞ்சதுனால என்ன ஆகும்? அவர் அந்த செய்கை செய்ததினால் அவர் மண்ணுலகில் திரும்ப பிறக்க வருகிறார். நீ மண்ணுலகத்தில் போய் பிறந்திருப்பா, போய் அந்த 2 பேரோட இன்பம் கலந்து நீ சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே நீங்கள் வா, மீதிலாம் அங்கே என்னென்ன நடக்குமோ நடக்கும், அதுக்கு நானும் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லிடுறாரு. இவர் திருவெண்ணைநல்லூரில் பிறக்கிறார். திருவெண்ணைநல்லூர் பிறந்து அவங்க தாய் தந்தையெல்லாம் தெரியும். அவர் ஒரு அரசரால் தத்தெடுக்கப்பட்டு அவருக்கு மணமவிந்த புத்தூர் என்கிற சடங்கவி சிவாச்சாரியார் அந்த ஊரில் இருக்கிற அவருடைய பெண்ணை தான் இந்த சுந்தரருக்கு மணப்பெண்ணாக பேசி முடித்து அன்றைய அன்னைக்கு திருமணம். இப்போ ஓரளவு புரிஞ்சிருச்சா? கைலையிலேருந்து வந்தவர் தான் இவர். ஆனால் அந்த கைலையில் 2 பேர் பார்த்தார்ல, அந்த பொண்ணு இவங்க இல்லை. அப்படி கைலையில் வரும்போது இந்த சுந்தரர் என்ன பண்ணுறாரு, சாமி நான் இதை தெரியாமல் செஞ்சிட்டேன், அது உங்கள் அருளாக இருந்தாலும் கூட, ஆனால் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா தப்பு பண்ண நேரத்தில் நீங்கள் எங்களை தடுத்து ஆட்கொள்ள கொள்ளணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே கீழே வர்றார், பிறக்கிறார். ஆனால் அது சுந்தரருக்கு தெரியாது, ஏன்னா மறுபிறப்பு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. பெருமானுடைய திருவருள் பல சக்திகளில் மறைத்தல் என்கிற தொழிலை செய்து அதை நமக்கு மறைச்சிடுவார். முன் பிறவியில் என்ன செஞ்சது நமக்கு தெரியாது, அடுத்த பிறவியில் என்ன செய்ய போகிறோங்கிறது நமக்கு தெரியாது, அது பெருமானுக்கு தெரியும். அதனால் அந்த எதுவும் தெரியாத அந்த சுந்தரர் இந்த சடங்கவி சிவாச்சாரியன் மகளை திருமணம் செய்கிற போது தப்பு நடக்க போதே. நம்ம தொண்டன் கேட்டானே, நான் அங்கே ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மீட்டெடுக்க வேண்டும் பெருமானை என்று கேட்டவனாயிற்ற இவனை நான் போய் மீட்க வேண்டுமே என்றுதான் அந்த கணத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த நேரத்திலே ஆவணம் காட்டி அவரை அந்த இடத்திலிருந்து அவரை காப்பாற்றுகிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார். இதை பெரிய புராணத்தை முழுவதும் நாம் கற்போமேயானால் அந்த நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் ஒரு அழகு, அருளாளர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்பர் சுவாமிகள் ஒரு இடத்துல ஒரு பதிகம் பாடுவார், வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று. அந்த கருத்தை அப்படியே உள்வாங்கிய நம்முடைய சேக்கிழார் அந்த பதிகத்தை படிச்சிருப்பார் போல் இருக்கு. அந்த பதிகத்தின் பேர் தான் பார்த்தேன், சரியா நினைவில்லை. அதுக்கு ஒரு அது பொருள் சொல்லணுமே அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி சுந்தர தில்லையில் வழிபட்டார் அப்படிங்கிறத ஒரு படம் எடுத்து காண்கிறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக. அந்த பதிகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மலர்ந்தார், மிக அற்புதமான பாட்டு. அந்த பாட்டில் பாருங்க, 5 பேரறிவுங்கிறார். 5 பேரறிவு என்பது கண்ணு, மூக்கு, வாய், காது, மெய், உடம்பு. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்வார்கள். அதுதான் இந்த 5 பேரறிவு. அறிவு கருவிகள் இவங்க. இதெல்லாம் இந்த தில்லையில் போனோன்னா அந்த பெருமானை பார்க்கிற போது இந்த கண்ணு பார்க்குது. நாமளும் பார்த்துருக்கோம். தில்லையில் போய் பார்க்கும்போது இங்கே மணி அடிக்கிறது கேட்கும், இங்கே வாங்கோன்னு சொல்கிறது கேட்கும், அல்லது வேற யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் நின்னாங்கன்னா அவங்க பேசுறது கேட்கும், அவங்க நம்மள அண்ணன் தள்ளுறது தெரியும், என்னென்னமோ தெரியும், எல்லா புலன்களுமே வேலை செய்யும். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண் மட்டும்தான் வேலை செய்யுது, மற்ற அவைங்கள்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார்.
அது அவரால் முடிந்தது. அப்படி முடிந்தால் நாமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போல் ஆவோம். 5 பேரறிவில் கண்கள் மட்டுமே பெருமானை பார்க்கிறது, மற்ற 4 கருவிகளும் தன்னை அடக்கி கொண்டு கண்களுக்கு உதவி செய்கிறது. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4, அந்த கரணங்கள் 4. அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்கள். இந்த அந்த சித்தம் மட்டும் முழிச்சுக்கு, சித்தம் மட்டும் கண்ணால் காணுகிற அந்த காட்சியை இது தன்னுள் வைத்து படம் பிடித்து வைத்துக் கொள்கிறது. மற்ற கருவிகள் 3ம் தன்னை அடக்கிக் கொள்கிறது. தன்னை அடக்கி கொண்டு அந்த சித்தத்திற்கு எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணாமல் இருக்கு. மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் சித்தம் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தான் சொல்றார், 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்களும் சிந்தையே ஆக குணமுறு 3ம் திருந்து சாத்துவிகமேயாக. 3 குணம், சாத்வீகம், ரஜோகுணம், தாமச குணம். இந்த 3 குணங்கள்ல அந்த சாத்வீக குணம் அப்படிங்க இருக்கு இல்லைங்களா, அதுதான் மிக மென்மையான குணம். மற்றதெல்லாம் கோபம் வரும் அல்ல உணர்வுகளை தூண்டும், மற்ற குணங்கள்லாம். இதுதான் இறைவனை காண்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மென்மையான குணம். அந்த குணம் மட்டும் இழிச்சுக்கிட்டு இருக்கு. மற்ற 2 குணங்களும் தன்னை அடக்கிக் கொள்கிறது. அதை தான் சொல்றாரு, குணமொரு 3ம் திருந்து சாத்துவிகமே ஆக அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தாதான் அந்த வழிபாடு முழுமையாக இருக்கும். அதை சுந்தரர் அந்த 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 நெறியிலே நின்று பார்க்கிறார் தில்லையில். அதுக்கப்புறம் தான் அவர் திருவாரூருக்கு போவதற்கு நமக்கு சுவாமி அருள் புரிகிறார், திருவாரூருக்கு வான்னு சொல்லி. இதை ஏன் சொல்றேன்னா, பக்தி நீங்கள் நினைக்கிறது மாதிரி நம்ம ஏதோ போகிறோம் சாமியை கும்பிட்டோம் வந்தோன்னு இல்லாமல், இந்த 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையாக குணவரும் 1ம் திருந்து சாத்விகமாக என்று சொன்னாரே, அதே போல வழிபாடு இருக்க வேண்டும். அதை நமக்கு கற்பித்து கொடுத்தவர் தான் சுந்தரர். இந்த சுவாமி அந்த நேரத்தில் இந்த ஆட்கொள்றார் இல்லையா, ஆட்கொண்டு அவருக்கு அருள் புரிந்த காரணத்தினாலே தான் இந்த மாதிரியான பதிகங்கள் பாடல்கள்லாம் நமக்கு வந்திருக்கிறது. அவர் ஆட்கொண்ட பிறகு அந்த கல்யாணத்து மண்டபத்துக்கு வந்துடும், கையில் இருந்தால் வந்துட்டோம் நம்ம. இப்போ பெருமான் என்ன பண்ண புரிஞ்சுக்கிட்டார், ஓலையை காட்டினோன்னே புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அரங்கூரும் அவை என்கிற திருவெண்ணைநல்லூரில் போய் பார்த்து எல்லாம் முடிவாயிடுச்சு, நீ அடிமைதான்ப்பா அப்படிங்கிறது ஒரு இறுதி வாதத்துக்கு வந்துடுறாங்க. அந்த காலத்தில் பாருங்க எவ்வளோ அருமையாக அதெல்லாம் நம்ம முறை செய்திருக்கிறார்கள் என்று. ஆவண பாதுகாப்பு அறை, ஒவ்வொருடைய கையெழுத்தும் அங்கே அந்த ஆவண பாதுகாப்பில் இருக்கு. யாரோட புள்ள, யாரோட பேரன், யாரோட தாத்தா அப்படிங்கிற விவரங்கள் அடங்கி இருக்கு. அப்படிலாம் இருந்ததுனால தான் இந்த நம்பி ஆரூரர் அந்த யாருக்கு இந்த பெரியவருக்கு மறையவருக்கு அடிமை என்கின்ற அவர் சாசனம் செய்த விஷயங்கள் அதில் இருக்கிறது. அதை பார்த்து அடிமை என்று இந்த அவை அந்த அரங்கூரும் அவையினர் கூறியவுடன் ஒத்துக்கொள்கிறார் சுந்தரர். அதுக்கு மேலே முரண்டு பிடிக்கல. நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சொன்னேன், உங்கள் இல்லம் எங்கே இருக்கிறது என்னொன்னே திருவெண்ணைநல்லூரில் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் போகிறாங்க. அந்த அரங்கூரும் அவையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வேதங்களை கற்றவர்கள், முறையாக வேதங்களை கற்றவர்கள் அந்த அவைக்கு அந்த நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அவர்களும் போகிறார்கள். அவரும் முதலில் அந்த பெரியவர் போகிறார், பின்னாடி சுந்தரர் போகிறார், அவரை பின்தொடர்ந்து அந்த மறையவர்கள் போகிறார்கள். ஓடி கோயில் உள்ளே போனால் அந்த மறையவர்களெல்லாம் அந்த கோயில் முன்னே நின்று விடுகிறார்கள். சுந்தரர் மட்டும் உள்ளே சொல்கிறார். அதான் அந்த புத்தகத்தில் நயம் சொல்லியிருப்பார்கள், வேதங்கள் காண முடியவில்லை, ஆனால் ஆகமம் கண்டது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளே கருவறை வரைக்கும் சென்று அந்த பெருமானை தரிசிக்கிறார். அங்கேருந்து அவருக்கு அது காட்சி கொடுக்கிறார் பெருமான் என்று நாம் பார்க்கிறோம். என்று அப்பர் சுவாமிகள் பாட்டு ஒன்று இருந்து நினைமீங்கள் ஞாபகம் வந்துருச்சு. ஒன்று இருந்து நினைமீங்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று சொல்வார் இல்லைங்களா, அதுக்கு பொருள் இந்த பதிகத்தை எடுத்து சொல்றாங்க. இந்த பதிகத்துக்கு இன்னொரு பொருள் ஒரு அழகு உண்டு. குமரகுர சுவாமிகள் அவர் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வர்றார். அவருக்கு சிறு வயதிலே வாய் பேச முடியாமல் ஊமையாக இருந்து முருகன் அருளால் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் அவர் குருநாதனுடைய அருளால் நீங்கள் எங்கே உன்னுடைய பேச்சு தடைபடுகிறோ அவரை நீ குருவாக கொள் என்று சொல்கிறார். அவர் அங்கே எல்லா இடங்களும் அப்படி வர்றார். வந்தோடனே தருமை ஆதீனத்தினுடைய 4வது குருமணிகள் மாசிலாமணி தேசிகரை அவர்கள் சந்திக்கிறார்.
சந்திக்கும் போது என்னை நீங்கள் என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக என்கின்ற பதிகத்தை சொல்லி இந்த பதிகத்திற்கான அனுபவ பொருளை கூறு என்று சொல்கிறார். அதுவரை மிக மிக அதாவது தர்க்க ரீதியாக பேசக்கூடிய அந்த குமரகுருபரர் இவரிடம் அதை பேச முடியவில்லை, தடுமாறுகிறார். ஏனென்றால் அந்த பதிகத்திற்கு அனுபவ பொருளை கூறுவது இவருக்கு முடியாததாக இருந்தது. ஏனென்றால் இருந்ததை இருந்தபடி இருந்து காட்ட வேண்டிய ஒரு சூழல், அவருக்கு அந்த பயிற்சி இல்லை அப்பொழுது. ஆனால் அவர் அமைதியாகி விடுகிறார், அவர் வார்த்தை தடைபட்டு விடுகிறது. அதனால் அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார் என்கின்ற ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜா உங்களுக்கு ஒரு சொல்லிட்டு இப்போ நம்ம தீர்ப்புக்கு சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். மணி ஆகிட்டு இருக்கிறதுனால இருதரப்பினரும் தங்களுடைய வாதங்களை மிக இலக்கிய நயத்துடனும் தர்க்க வலிமையுடனும் பக்தி நனி சொட்ட சொட்ட உணர்வோடு முன்வைத்தார்கள். ஒருவர் மனித சமுதாயத்தினிடத்திலிருந்து தனி மனித உரிமை பறிக்கப்பட்டது என்றதில் உறுதியாக இருந்தார். அடிமை என்கின்ற சொல் சரியில்லை என்பதை கடைசி வரையில் உறுதியாக தான் இருந்தார். அதை பெரிய புராணம் என்ற அளவையின் நூலாக எடுத்துக்கொண்டு, ஏனால் காட்சி அளவை, கருதல் அளவை, நூல் அளவை என்ற அளவைகள் எல்லாம் நம்முடைய சாத்திரத்தில் இருக்கிற அதில் நூல் அளவை எடுத்துக்கொண்டு பேசினார். மிக அருமையாக பேசினார். முதலில் அவர்களுக்கு இருவருக்கும் இந்த மாமன்றம் பாராட்டுகளை தெரிவிக்கிறது. அவர்களுக்கு நல்ல ஒரு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். வழக்கு தொடுப்பவர் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பினார். ஒரு செயல் இறுதியில் நன்மை தந்தாலும் அதன் நடைமுறையை ஆறக்கூடாதா? இது சாதாரண கேள்வி அல்ல, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதே நேரத்தில் எதிர்தரப்பும் ஒரு ஆழமான கருத்தை முன்வைத்தது. பெரிய புராணத்தை மனித சட்டத்தின் அளவுகளால் மட்டும் அளக்க முடியாது, இதுவும் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. அடிமை என்ற சொல்லை பற்றி இந்த மன்றத்தில் அதிகமாக வாதிக்கப்பட்டது. அடிமை இந்த சொல்லை இன்றைய சமூகம் கேட்கும்போது ஒரு பொருளாக தோன்றும். இன்னைக்கு அடிமைன்னு சொன்னால் அது ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தையாக படலாம். ஆனால் பக்தி இலக்கியத்தில் அது வேறு ஒரு பொருள் சொல்கிறது. அப்பர் தம்மை அடியேன் என்கிறார். எல்லா அடியாரும் தன்னை அடியேன் அடியேன் என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள். இலக்கிய பொருளுக்கும் இன்றைய சமூக பொருளுக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாடை உணராமல் தீர்ப்பு சொல்லவும் முடியாது. சுந்தரனின் மனநிலையை பார்த்தீங்கன்னா, வழக்கு தொடுப்பவர் ஒரு முக்கியமான வரியை நினைவுபடுத்தினார். பித்தனோ மறையோய். அந்த வரி சுந்தரனின் கோபத்தையா காட்டுகிறது? இல்லை, அவருடைய கோபத்தை காமிக்கல, ஒரு குழப்பத்தை காண்பிக்கிறது. பித்தனோ மறையோய் என்று. ஏனென்றால் அவருக்கு முன் நின்றவர் சிவபெருமான் என்று அவருக்கு தெரியாது. ஒரு முதியவர் வேறு வேதியர் என்று மட்டுமே தெரியும். ஆகவே அந்த சொல் பக்தி குறைவால் பிறந்ததல்ல, அறியாமையால் பிறந்தது. இதில் வழக்கு தொடுப்பவர் வாதத்தில் நியாயம் இருந்தது. ஆனால் பெரிய புராணம் அந்த காட்சியோடு முடியவில்லை, அது அந்த காட்சியில் இருந்து தான் தொடங்குகிறது. இதுதான் நாம் மறந்துவிடக்கூடாத உண்மை. ஒரு விதையை பார்த்து அதுதான் மரம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஒரு விதை தான். அதே போல திருமணம் மட்டும் நடந்த நிகழ்வை மட்டும் பார்த்து சுந்தரின் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. சேக்கிழார் இந்த நிகழ்வை எழுதும்போது ஒரு சட்ட வரலாற்றை எழுதவில்லை, ஒரு பக்தி வரலாற்றை எழுதினார். அவருடைய நோக்கம் இறைவன் தன் அடியாரை எவ்வாறு ஆட்கொள்ளுகிறான் என்பதை உலகிற்கு உணர்த்துவதானே தவிர வேறொன்றுமில்லை. அதனால்தான் அடுத்தடுத்த பாடல்களில் சுந்தரர் பித்தா பிரைசூடி என்கின்ற பாடலை பாடுகிறார். அவர் கேட்டார், அதிகமாக புகார் மனுவை எழுதினார்னு கேட்டார்ல, இல்லை, பதிகம் பாடினார். பெரியபுரான் தத்துவமே அதுதான் அடங்கியிருக்கு. முன்படி பித்தன், பின்னர் பித்தா. அந்த ஆ என்ற விகுதி சொல் இருக்க, பித்தன் பித்தா, அந்த ஆ என்ற விகுதி சொல் இருக்க, அது ஒரு எழுத்து கோபத்திற்கும் அன்பிற்கும் இடையே ஒரு பாலமாக அமைந்துவிட்டது. வழக்கு தொடுப்பவர் எழுப்பிய கேள்வி தவறான கேள்வி அல்ல. ஒரு திருமணத்தை தடுத்து ஒருவரை என் அடிமை என்று கூறி அவைக்கு கொண்டு செல்வது மனித பார்வையில் கேள்விகளை எழுப்புவது இயல்புதான். அந்த கேள்விகளை எழுப்பியதற்காக அவருடைய வாதத்தை அலட்சியம் செய்ய முடியாது. ஏனெனில் கேள்வி கேட்கும் மனம்தான் உண்மையிலே அறியும் முதல் படி.
கேள்வி கேட்டு ஏன் எப்படி என்று கேள்வி கேட்க தான் நமக்கு அறியாமை விலகி நமக்கு உண்மை விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் எதிர்த்தரப்புக்குரிய ஒரு கருத்து இந்த நீதிமன்ற சிந்தனையை ஆழமாக தொட்டது. பெரிய புராணம் ஒரு சட்ட நூல் அல்ல, அது அடியார்களின் வாழ்க்கையில் இறையருள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்கும் மகா காவியம். எனவே அதிலுள்ள நிகழ்வுகளை இன்றைய சட்ட கண்ணோட்டத்தால் அளக்கக்கூடாது என்று அவர் ஒரு வேண்டுகோள் வைத்தார். இந்த வழக்கில் 2 உண்மைகள் இருக்கின்றன. முதல் உண்மை, திருமண மண்டபத்தில் இருந்தவர்களின் பார்வையில் அது ஒரு வழக்கு, ஒரு அதிர்ச்சி, ஒரு குழப்பம். இதை மறுக்க முடியாது. இரண்டாவது உண்மை, பெரிய புராணத்தின் பார்வையில் அது ஒரு உயிரை இறைவன் ஆட்கொண்ட திருவருள். இதையும் மறுக்க முடியாது. ஒரே நிகழ்வு 2 பார்வைகளை தருகிறது. கடலை பாருங்கள், மீனவருக்கு அது ஒரு வாழ்வாதாரம், வணிகருக்கு அது ஒரு நீர்வழி பாதை, கவிஞனுக்கு அது ஒரு கவிதை களம், அறிவியலாருக்கு ஒரு ஆய்வு கூடம். கடல் ஒன்றுதான், பார்வைகள் வேறு வேறு. அப்படியே திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்வு. மனித பார்வையில் ஒரு கேள்வி, பெரிய புராண பார்வையில் ஒரு பதில். சேக்கிழார் இந்த நிகழ்வை எழுதிய நோக்கம் திருமணத்தை தடுத்த இறைவன் என்பதை சொல்வதற்காக அல்ல, தன் அடியாரை விடாமல் ஆட்கொள்ளும் இறைவன் என்பதை சொல்லதான். அதனால்தான் வழக்கின் முடிவில் சுந்தரர் தோல்வியடைந்த மனிதராக நிற்கவில்லை, திருத்தொண்டின் தலை சிறந்த நாயன்மாராக உயர்ந்தார். சுந்தரர் முதலில் பித்தனோ என்று வியப்போடு கூறுகிறார். பிறகு பித்தா பிறைசூடி என்று உருகி பாடுகிறார். அந்த மாற்றத்தை பெரிய புராணம் ஒரு மனிதனின் தோல்வியாக அல்ல, அருளின் வெற்றியாக பதிவு செய்கிறது. எனவே சுந்தரின் திருமணத்தை தடுத்து நீ என் அடிமை என்று வழக்காடிய இந்த மனித உரிமை கோணத்தில் கேள்விகள் எழுப்பும் நிகழ்வாக கருதப்படலாம். ஆனால் பெரிய புராணத்தின் காலத்தில் பின்னணியிலும் முழுமையான ஆன்மீக பின்னணியிலும் ஆராயும் போது அது தனி மனித உரிமை மீறலாக அல்ல, இறைவன் தன் அடியாரை ஆட்கொண்ட பேரருள் நிகழ்வாக விளங்குகிறது. மனித கண்களுக்கு அது உரிமை மீறலாக தோன்றலாம், ஆனால் ஞான கண்களுக்கு அது அருளின் உரிமை. எனவே சுந்தரரின் திருமணத்தை தடுத்து நீ என் அடிமை என்று வழக்காடியது தனிமனித உரிமை மீறல் என்ற இந்த வழக்கை இம்மன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறது. இதுகாரும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இங்கே வாதிட்ட திரு ராஜேந்திரன் அவர்களை இந்த மாமன்றம் பாராட்டுகிறது, வணங்குகிறது. ஏனென்று கேட்டால், எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஏதோ பார்த்தோம் ரசித்தோம் என்று இல்லாமல் அது உள்ளீடாக சென்று சில விஷயங்களை ஆராய வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போதுதான் இப்படி கூட இந்த ஒரு வரியில் கூட ஒரு வழக்கை நாம் நடத்த முடியும், இந்த ஒரு வரியிலிருந்து கூட ஒரு வழக்கை நாம் வழக்காட முடியும் என்கின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டோம். அதே போல திரு கைகோ இரணியன் அவர்கள் மிக நேர்த்தியாக அந்த அழகான சொல்லால் சொல்ல வேண்டுமென்றால் கூர்மையான வாதங்கள், அழகான பதில்கள், மென்மையான பதில்கள், இப்படி ஒரு வழக்காடு மன்றத்தை இங்கே நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்திற்கும் அதனுடைய சார்பு அமைப்பாக இருக்கக்கூடிய நால்வர் நற்பணி மன்றத்திற்கும் இதை இருந்து கேட்ட அடியாறு பெருமக்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையை திரு பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழக அன்பர்களும் ஒப்படைத்து மழுகிறேன். திருச்சிற்றம்பலம். ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை ஒரு சண்டையாக ஏற்படுத்தி கொடுத்தா எவ்வளவு ஆர்வமாக பார்க்குறாங்க பாருங்க. ஒரு சொற்பொழிவாக பார்க்குறதுக்கும் ஒரு வழக்காடு மன்றமாக அதை பார்க்குறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, சுவாரஸ்யம் இருக்குது. ஒரு வரி அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த கேள்வி எல்லோரு மனதிலையும் இருக்குது. அதற்காக இந்த வழக்காடு மன்றம் வெளிப்படையாக அவங்க மனசில் இருந்த அந்த ஐயத்தெல்லாம் நீக்கியது என்பதிலே எந்த ஐயமும் இல்லை.
ஏன் அவர் போய் ஒரு அடிமையாக அவர் போய் ஆட்கொண்டார் அப்படிலாம் நிறைய கேள்விகள்லாம் இங்கே யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. இது தானே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சதுக்கு இந்த நீதிமன்றம் ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை விரிவாக விசாரித்து அழகான அந்த தீர்ப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமன்றத்தை நடுவராக இருந்து மிக அழகாக திறமையாக தன்னுடைய பேச்சாற்றலால் பேச்சு திறனால் அவருடைய ஆத்திர அறிவையும் பயன்படுத்தி இந்த அவையை தன் கட்டுக்குள் வைத்திருந்தார் நடுவர் திரு ஆ. செல்வமுத்துக்குமாரன் அவர்கள். அதுபோன்று இது ஒரு சாதாரண வழக்கு அல்ல, சும்மா உரிமை மீறல்ங்கிறது இப்போ ஒன்றும் சொல்கிற ஒரு செய்தி இல்லை. ஏன் அது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக இதை ஆதாரமாக இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்து இந்த அவையை தன் கட்டுக்குள் வைத்திருந்தார் திரு ராஜேந்திரன் அவர்கள். அதுபோன்று இது இவர் சைடு சாதாரணம் இல்லைங்க, சாமியை குத்தம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது என்னன்னா அவருக்கு கொடுத்த தைரியம் நக்கீரர். நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றம் தான் அவர் வாதாடிருக்கிறார் ஏற்கனவே. அதனால் நான் வாதாடுறது தப்பில்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாதத்தை கொண்டு வந்திருக்கிறாருங்க. அது ரொம்ப தைரியமான ஒரு முயற்சி. யாரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு தான் இறையருள் நிறைய கிடைக்குது. அந்த வாதத்தை ஒரு நண்பனுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆதரவாக இருக்கலாம், அவர் இறைவனுக்கே ஆதரவாக வந்து இங்கே வந்து நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்ட்டு பேசியிருக்கிறாரு திரு கைகோ இரணின் அவர்கள். இந்த நால்வர் நற்பணி மன்றமும் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகமும் எடுத்த இந்த ஒரு கன்னி முயற்சி வெற்றி பெற்றதாகவே நான் எண்ணுகிறேன். அது உங்களுடைய கரகோஷத்தின் மூலமும் அது தெரிந்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள மறுபடியும் அனுமதி கேட்குறோம் எல்லார்ட்டையும். அந்த அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த சுந்தரர் குரு பூஜை திருநாளிலே அந்த குறுந்தேர் புறப்பாடு இருக்குது, எல்லோரும் கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சுவாரஸ்யமான இந்த நிகழ்ச்சி எல்லோரையும் கவர்ந்தது என்பதை சொல்லி இதில் பங்கெடுத்து கொண்ட மூவருக்கும் மீண்டும் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க, இப்போ நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி சிறப்படையாது. அதனால் இந்த நிகழ்ச்சியை கண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருந்த அடியார் பெருமக்களுக்கும் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.